வணக்கம். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றதுன்னா என்ன? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்விதான் இல்லையா? இந்த கேள்விக்கு ஆயிரக்கணக்கான வருஷமா வழிகாட்டிட்டு வர்ற ஒரு மகான் அகத்திய மாமுனிவர். அவரோட ஞானத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, அவரோட போதனைகள்ல என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இவர்தான் நம்மளோட வழிகாட்டி அகத்திய மாமுனிவர். சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்னு போற்றப்படுற இவரோட வார்த்தைகள் தான் இந்த ஞான பயணத்துல நமக்கு ஒரு திசைகாட்டி மாதிரி இருக்க போகுது. அகத்தியரோட போதனைகள் எல்லாத்துக்குமே இதுதாங்க அஸ்திவாரம். என்னன்னா, தெய்வீகம் அப்படிங்கிறது எல்லா பொருட்கள்லயும் இருக்குங்கிற நம்பிக்கை தான் அது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், மத்த எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கேள்விதான் நம்ம தேடலையே ஆரம்பிச்சு வைக்குது. ஒருவேளை நம்ம தேடுற ஞானம் எங்கேயோ மலை உச்சியிலையோ இல்ல பெரிய பெரிய புத்தகங்கள்லயோ இல்லாம நம்மளோட சாதாரண அன்றாட வேலைகள்லயே மறைஞ்சிருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது ஏதோ பெரிய தியாகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. ரொம்ப ரொம்ப அடிப்படையான சின்ன சின்ன கருணை செயல்கள்ல இருந்து தான் அது தொடங்குது. அகத்தியரோட முதல் போதனை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். வாயெல்லா ஜீவன்கள் உட்பட எல்லா உயிர்களுக்கும் தண்ணியும் சாப்பாடும் கொடுங்க. இதுல இன்னும் ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. ஜோதிட சாஸ்திரப்படி சூரியனோ சனியோ ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்கள். அவற்றோட ஆசிகளை பெறணும்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நீர்தானம் பண்றது அவ்ளோ புண்ணியம் தரும்னு அகத்தியர் சொல்றாரு. இதுல தாங்க ஒரு ஆழமான உண்மை அடங்கியிருக்கு. சும்மா தண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு பெரிய ஆன்மீக செயலா மாறுதுன்னு பாருங்க. நாம செய்யற சின்ன கருணைக்கு கூட இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு இது நமக்கு நல்லா புரிய வைக்குது. சரி, அடுத்த முக்கியமான ஸ்டெப்புக்கு போலாம். அதுதான் அஹிம்சை. அதாவது எந்த ஒரு உயிருக்கும் நாம தீங்கு செய்யாம இருக்கிறதுங்கிற ஒரு கடுமையான கொள்கை. அஹிம்சைனா சும்மா செயல்ல மட்டும் இல்லைங்க, நாம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் இருக்கு. உயிர் காக்கிற இந்த சைவ உணவு முறைங்கிறது வெறும் ஒரு சாப்பாட்டு பழக்கம் மட்டும் கிடையாது. அது கருணையை அடிப்படையா வச்ச ஒரு வாழ்க்கை முறை. விலங்குகளை கொல்றதுக்கும் மாமிசம் சாப்பிடுறதுக்கும் எதிரா அகத்தியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை தராரு. இந்த செயல் பெரிய பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால பிறவி எடுத்து அழவே இல்லாத துன்பமும் தீராத நோயும் வந்து சேரும்னு ரொம்ப நேரடியாவே சொல்றாரு. இது நெகட்டிவ் கர்மா விளைவுகளோட நேரடியா சம்பந்தப்பட்டது. சரி, இதுவரைக்கும் என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ அது எப்படி வேலை செய்துன்னு பாப்போம். அதாவது நம்ம செயல்களும் அதோட விளைவுகளும் எப்படி இயங்குதுங்கிற அந்த ஆன்மீக மெக்கானிசத்தை பத்தி இப்போ நான் விளக்க போறேன். இது ஒரு அருமையான கேள்வி. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு நாம சொல்றோம், ஆனா அது எப்படி நடக்குது? இந்த கேள்விதான் கர்மா எப்படி வேலை செய்யுதுங்கிற விளக்கத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. புண்ணியம்ங்கிற விஷயத்த அகத்தியர் ஒரு சயின்ஸ் மாதிரி விளக்குறாரு பாருங்க. ஒருத்தர் உதவி செய்யும்போது அவங்க கிட்ட இருந்து புண்ணிய அணுக்கள்னு சொல்ற பாசிட்டிவ் எனர்ஜி அலைகள் உருவாகுதான். இந்த எனர்ஜி உதவி வாங்குறவங்கள போய் சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச உருவாக்குது. இந்த ஒரு வரி எவ்ளோ பவர்ஃபுல் பாருங்க. புண்ணியத்தோட மொத்த சாராம்சத்தையும் இது சொல்லிடுது. மற்றவன் மகிழ்ந்தால் நிச்சயம் அது உன்னை வந்து சாரும். நீங்க குடுக்கற சந்தோஷம் என்னைக்கும் வீண் போகாது. அது சுத்தி சுத்தி உங்ககிட்டே திரும்பி வந்துரும். சரி, இப்போ கர்ம வட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம செயல்களோட விளைவுகளை எல்லாம் உள்ள அடக்குன ஒரு அமைப்பு மாதிரி. நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் இந்த வட்டத்துக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த கர்ம வட்டம் ஒரு சேஃப்டி சர்க்கிள் மாதிரி நினைச்சுக்கோங்க. புண்ணியம், தானம், தர்மம்னு நல்ல விஷயங்கள் செய்யும்போது நாம இந்த பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளேயே இருப்போம். ஆனா எப்போ நாம கெட்ட விஷயங்கள் செஞ்சு இந்த வட்டத்தை விட்டு வெளியே போறோமோ அப்போ அவ கர்மம்னு சொல்ற நெகட்டிவ் விளைவுகள் நம்மள தாக்குன்னு அகத்தியர் சொல்றாரு. இப்போ நாம இந்த விளக்கத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அகத்தியரோட போதனைகள்லயே ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆழமான ஒரு உண்மைய இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்விதான் நம்மள கடைசி ஆனா ரொம்ப ஆழமான ஒரு புரிதலுக்கு கூட்டிட்டு போக போகுது. இவ்ளோ விஷயங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில அந்த தெய்வீகத்தை நாம உண்மையில எங்க தான் பார்க்க முடியும்? பதில் ரொம்ப தூரத்துல இல்லைங்க, அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. தெய்வீகம்ங்கிறது நாம வெளியில போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஒவ்வொரு செகண்டும் நமக்குள்ளேயே இயங்கிட்டு இருக்கிற ஒரு நிஜம். ஆமா, அந்த மிகப்பெரிய ரகசியம் ரொம்ப தூரத்துல இழவே இல்ல. அது நமக்குள்ளதான் இருக்கு. இதோ அகத்தியரோட போதனைகளோட உச்சகட்டமே இதுதான். சிதம்பர ரகசியம்னு சொல்றது இதுதான். தெய்வீகங்கிறது கோயில்ல மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கு. ஏன் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருந்தே அது ஆட்டம் போடுது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மையே.
அப்ப யோசிச்சு பாருங்க, தெய்வீகம்ங்கிறது ஒவ்வொரு அணுவுலயும் இருக்குன்னா, அத நாம பாக்குற விதத்தையும் மத்தவங்கள பாக்குற விதத்தையும் எப்படி மாத்தும்? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இது வெறும் தகவலா இல்லாம, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கான விதையா இருக்கட்டும்.